தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. தேசிய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பெரிய கரிஷ்மேட்டிக் லீடராக தான் கேம்பெயினுக்கு போயிட்டுருக்கிறாரு. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான பல வியூகங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா 400 தொகுதிகளை நாடு முழுவதும் பாஜக கைப்பற்றும் அப்படின்றது தான் ஒரு பிரச்சார வியூகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் அதற்கான இலக்கு அதை நிர்ணயிக்க முடியல? அதே போல் ராகுல் காந்தி பாத யாத்திரையெல்லாம் போயிட்டு இருந்தாலும் அதனுடைய ரீச் பொதுமக்கள்கிட்ட அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்றதான் பார்க்குற மாதிரி இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்குது, புதுமையாக இருக்குது. பாரத் ஜோடோ யாத்திரா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி திருப்பெரும்புதூர் தொகுதியில் அவருடைய தந்தையுடைய நினைவகத்தில் அவருடைய ஆசியை பெற்று வணங்கி தன்னுடைய பாரத் ஜோடோ நடைப்பயணத்தை, தேசிய ஒற்றுமைக்கான நடைப்பயணத்தை தொடர்ந்தார். காஷ்மீர் வரை எல்லா தரப்பு மக்களும் வரவேற்பு கொடுத்தது. எங்களுடைய முகமே ராகுல் காந்தி தான், எங்களுடைய குரலே ராகுல் காந்தி தான் என்று மக்கள் எல்லாம் வரவேற்பு கொடுத்து முழக்கங்களை போட்டதெல்லாம் இன்னும் என்னுடைய காதில் கேட்டுகிட்டே இருக்கு. அப்படியாப்பட்ட கூட்டம் இருந்தது. நானே 3 நாள் அவர் கூட நடந்துட்டு இருந்தேன். கட்டுக்கடங்காத கூட்டம். இப்போது பாரத் ஜோடோ நயா யாத்திரான்ட்டு மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில் முடிக்க போகிறார். எப்பயும் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதிகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் போகிற மாநிலங்கள்லாம் மக்கள் வெள்ளம், அங்கே வெள்ளத்தில் தான் அவர் மிதண்டு போகிறார். இப்படி இருக்கையில் பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து அரசியல் செய்வதற்காக பாஜக எதை சொல்ல வேண்டியமோ அதை உண்மையை சொல்லாமல் உண்மைக்கு புறமான செய்திகளை கீழே இறக்கி விடுகிறார்கள். ஆகவே பெருங்கூட்டம் இருக்கிறது, பெரும் வரவேற்பு இருக்கிறது. ஒரு நண்பர் கூட அங்கே அந்த கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது சொன்னார், ஒன் வாய்ஸ் ஒன் ஃபேஸ் லீடர் ராகுல்ஜி. இதை தான் அங்கே எல்லாம் கோஷங்கள் போட்டுட்ருக்காங்க. ஆகையால் இது வெற்றிகரமாக நடத்தி முடிப்பார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகம் என்ன? பிரச்சார யுக்திகளை எப்படி கையாள இருக்கிறீங்க? ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டில் அதற்கான தனி ஒரு திட்டத்தோடு போயிட்டுருக்கிறாங்க. என் மண் என் மக்கள் அப்படின்ற பயணத்தை போயிட்டுருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் திருப்பூர் அங்கே நிகழ்ச்சிக்கெல்லாம் வராங்க. இதில் காங்கிரஸ் கட்சி, ஏன்னா இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய நேர் எதிர் கொள்கையாக இருக்கக்கூடிய பாஜகவை தான் கடுமையாக விமர்சிக்கிறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதற்கான ஒரு வியூகமாக ஒரு வீரியமாக செயல்படக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு இல்லை அப்படின்றத நான் பார்க்க முடியும். இல்லை, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை போய் நீங்கள் பாஜகவோட ஒப்பிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க கொள்கை கோட்பாடு வேறு, எங்கள் கொள்கை கோட்பாடு வேறு. காங்கிரஸுடைய கொள்கை கோட்பாடு இந்த மண்ணில் யார் பிறக்குகிறார்களோ பிறப்பவன் அனிதனும் எல்லா மனிதனும் இந்த மக்களுடைய வாரிசுகள், இந்த மண்ணுடைய மைந்தர்கள், இந்த தேசத்துடைய குடிமக்கள். இதை தான் பிறப்புரிமை சொல்லுது. ஆனால் பாஜக என்ன சொல்லுது? இந்த மதம்தான் இங்கே வாழ வேண்டும், இந்த மதம்தான் இங்கே இருக்க வேண்டும், மாற்று மதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சிஏஏ, என்ஆர்சி போன்றவெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போது எந்த அடிப்படையில் இப்படி பிரிவினைவாதத்தை பாஜக கொள்கையாக வைத்திருக்கிறது? அப்போது நீங்கள் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தலாம் என்னென்ன நிறைவேற்றி இருக்கீங்க? 17 லட்ச ரூபா கொடுப்பேன், நீங்கள் கள்ளப்பணம், கருப்பு பணம், சுவிஸ் வங்கியில் இருந்ததை மீட்டு 6 மாதத்தில் கொடுப்பேன், நீங்கள் கொடுத்தீங்களா? 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நீங்களா கொடுத்தீங்களா? கேஸ் வேலை அப்போ 400 ரூபா இருந்தது, இப்போ 1000 ரூபா கிட்ட இருக்குது. வந்தால் குறைப்பேன், நீங்கள் குறைக்கலையே, 2 மடங்கு ஏற்றி தானே இருக்கீங்க. பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்துவோம், குறைப்போம். நீங்கள் நாங்கள் இருக்கும்போது 55 ரூபா 65 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. எதை குறைச்சிருக்கீங்க? எதை கட்டுப்படுத்தியிருக்கீங்க? பால் விலை எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி டபுள் ஆகிடுச்சு. இந்தியாவுடைய கரன்சியை அமெரிக்க டாலருக்கு நிகராக கொண்டு போகணும். எவ்வளோ உண்மைக்கு புறமான செய்தி இதெல்லாம் அவருடைய பிரச்சாரத்தில். மேக் இன் இண்டியானார், சுயசார்பற்ற நாடாக மாற்றுவேனார். எங்கே சுயசார்பற்ற நாடாக 2014 வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்று வந்தார். 2020 கொரோனா பெருந்தொற்று வரும்போது இந்த மேக் இன் இண்டியாலாம் எங்கே போச்சு? இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகம் இருக்கா? தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்தியா முழுவதும் சரி, அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தானே பார்க்க முடியுது, இல்லை அது எடுபடலை அப்படின்னு பார்க்க முடியுது? அப்படிலாம் கிடையாது. உண்மைக்கு புறம்பான அரசியலை காங்கிரஸ் செய்வதற்கு தயாராக இல்லை. மக்களுக்கு போலியான வாக்குறுதிகள், உண்மைக்கு புறம்பான வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தயாராக இல்லை. ரியாலிட்டி என்ன செய்ய முடியுமோ அதை சொல்கிறோம். நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. செய்ய முடியாதெல்லாம் செய்ய முடியாதுன்னுவாங்க. ஆட்சிக்கு வந்த பேர் மாற்றி பேசுவாங்க.
காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து வரலாறு இருக்கிறது. அவர்கள் செய்த பணிகள் எல்லாம் இன்னும் மக்களுடைய மனதில் வலுவாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டு வந்தது. இன்றைக்கி அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது? நாடு தேசம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுவதற்கு தான் இந்த தேர்தலிலே பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் எல்லோரும் முயற்சி எடுத்திருக்கிறார். நல்ல கூட்டணி தொடர்பாக நல்ல செய்தி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு. எப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வராரு? அவரை வருவார். அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர். அவருடைய தந்தையே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவராக இருந்தவர். ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவர். பெருந்தலைவர் காமராஜருடன் பணியாற்றியவர், காந்தியுடன் பணியாற்றியவர். அப்படிப்பட்ட தலைவருடைய மகன்தான் கமல்ஹாசன் அவர்கள். அந்த உலகநாயகன். அந்த உலகநாயகனுடைய ஜீனே வந்து காங்கிரஸ் ஜீன் தான். ஆகையால் எங்கள் கூட்டணியில் தான் இருப்பார் அவர். எப்போ ராகுல் காந்தியை சந்திக்க இருக்கிறாரு? கமல் கேட்கக்கூடிய அந்த 2 தொகுதிக்கான அந்த பரிசீலனையை திமுகவுடன் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? இல்லை, இது வரைக்கும் பேசலை. அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவரே தளபதி அவர்களே முடிவு செய்வார். புதிய கட்சிகள் வந்து கூட்டணியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டில்? ஏராளமான கட்சிகள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. புதிய கட்சிகளும் பேசிக்கொண்டு இருக்கின்றன. கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. ஏன்னா இங்கே தான் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேச முடியும், சமூக நீதியை பற்றி பேச முடியும், மத சிறுபான்மையரை பற்றி பேச முடியும், சுயசார்பை பற்றி பேச முடியும். அங்கெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது. அங்கே பேச முடியாதான் தலைவர்லாம் வெளியில் வராங்க. இப்போ மனசாட்சி உள்ள தலைவர்கள். இப்போ தேமுதிகவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா தேமுதிக இன்னும் கூட்டணி நிலைப்பாடுகள் வந்து எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு திமுக கூட்டணியில் தான் வந்து சாதகமாக இருக்கும். ஸோ தேமுதிக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை நீங்கள் அதற்கான ஏதாவது தனி முன்னெடுப்புகள் ஏதாவது பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கா? இல்லை, தேமுதிகவை அழைத்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து சில நம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவிற்கு உடன்பாடு ஏற்படும் தெரியலை. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை முடிவு செய்யணும், எந்த கட்சியை சேர்க்கணும். அவங்க தலைமையில் தானே தமிழ்நாட்டில் கூட்டம் இருக்குது. ஏதோ அதற்கான பரிசீலனையாக நடந்திருக்கா இந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு? புதிய வரவுகள் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பரிசீலனை முடிவெடுக்க வேண்டியதானே. இப்போ ஆனால் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் வந்து கட்சிகள் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தொகுதி உடன்பாடில் வந்து சிக்கல் இருந்துட்டு தான் இருக்குன்றாங்க. பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியே வந்து பேசிக்கிட்டாரு. அது எந்த கட்சியை சொல்கிறாருன்னு தெரியாது. ஆனால் எங்கள் கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சியில் இன்டாக்டாக இருக்குது. தொகுதி உடன்பாடு சரியான முறையில் போயிட்டு இருக்கு. என்ன சொல்லப்போனால் நேர்கோட்டில் சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் எத்தனை தொகுதி என்ற அறிவிப்பு கூட வரலாம். ஆனால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அதிமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ச்சியாக இந்த ஒரு 2 வார காலகட்டத்தில் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு மாயை. கட்சியோட முடிவு கிடையாது. கட்சியோட முடிவு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எடுப்பார். ஆகையால் இதெல்லாம் மாயை தான், உண்மைக்கு புறமான செய்திகள் தான், நம்ப வேண்டாம். நடிகர் விஜய் வந்து கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தல் தான் வந்து இலக்கு அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட நடிகர் விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கும் 2009ஆம் ஆண்டுலேருந்து ஒரு நெருக்கம் இருக்குது. 3 முறை ராகுல் காந்தியை வந்து சந்திச்சிருக்காரு. விஜயினுடைய வருகையை வந்து அகில இந்திய தலைமை எப்படி பார்க்குது? நடிகர் விஜய் அவர்களை வரவேற்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். இவர் தான் ஆரம்பிக்கணும், இவர் ஆரம்பிக்கக்கூடாதுலாம் கிடையாது. அவர் நல்ல ஒரு பண்பாளர், சிறந்த நடிகர். அவர் ஆரம்பிப்பதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் 3 முறை. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. ஹைகமாண்ட் எதாவது டைரெக்ஷன் கொடுத்தாங்களா நாங்கள் பேசுவோம். வாழ்த்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா இது வரைக்கும் அகில இந்திய தலைமையிலேருந்து நடிகர் விஜய்க்கு கட்சி தொடங்கியிருக்க சொல்லணும்? கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் வாழ்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக. ராகுல் காந்தியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா நடிகர் விஜய்? அவர் தான் முடிவு பண்ணணும். அதை சட்டமன்ற தேர்தலுடைய இலக்காக இருக்கும்பொழுது அதில் அந்த நேரங்களில் காங்கிரஸ் கட்சி என்ன முடிவு இருக்கும்? ஏன்னா விஜய் ஒரு நிலைப்பாடில் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ காங்கிரஸ் கட்சி அதை எப்படி வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரொம்ப இன்டாக்டாக தோழமையோடு இருக்கோம். அதனால் எதிர்காலம் எதை நோக்கி கொண்டு செல்ல போகிறது என்பதை அப்பொழுது தான் நம்ம முடிவு பண்ணோம். நாங்கள் இது வரைக்கும் ரொம்ப மனநிறைவோடு திமுக கூட இருக்கோம். இறுதியாக ஒரு கேள்வி சார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தொகுதிகள் வந்து கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கிடைக்குமா? அதனுடைய சாத்தியம் என்னவா இருக்குது? இல்லை, நாங்கள் இப்போ சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அந்த சர்வே அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள் வேண்டும், எந்தெந்த தொகுதிகள் வேண்டான்றத அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவெடுக்கும். திமுக கூட்டணியில் ஆனால் சில தொகுதிகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை குழுவில் பேசப்பட்டதாக தான் சொல்கிறாங்க. எங்கள் கிட்ட இது வரைக்கும் யாரும் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, கரூர்,
இதெல்லாம் வந்து விட்டு கொடுப்பதில் சிக்கல் இருக்கு அப்படின்றது தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில பேசிட்டு சொல்றேன். எனக்கு என்ன முதல் கட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கலை. நம்பரை பற்றியும் பேசலை. நாங்கள் கார்டியலாக போகணும், பேசணும், எங்களுக்குள்ளே உறவுகளை பகிர்ந்துக்கணும், வாழ்த்துக்களை சொல்லிக்கணும் வந்திருக்கோம். பேசிகிட்டு இருக்காங்க ஹைகமாண்டில். எந்த தொகுதியை எடுக்க போகிறாங்க, எந்த தொகுதியை கொடுக்க போகிறாங்கன்றத நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி முடிவெடுப்போம். அதனால் இந்த யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் கட்சியில் வந்து 50% மாவட்ட தலைவருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு தான் மாவட்ட தலைவர் கூட்டத்தில் பேசியிருக்காங்களாம். எப்படி பரிசீலிப்பீங்க? 100% கூட கொடுக்கலாம், தவறு கிடையாது. உழைப்பவர்களுக்கு கொடுக்கலாம். யார் உழைக்கிறாங்களோ, யார் வந்து அதற்கு பொருத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தலைவர் பதவியை கொடுப்பதற்கு நானே பரிந்துரை செய்வேன். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.